ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல ஒரு அருமையான செய்தியை கேட்க போகிறோம். நிம்மதியை சாகடிப்பது எது என்கிறதான விதத்தில் இதில் அநேக காரியங்கள் சொல்லலாம். அதில் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தாக்கா கடன் பிரச்சனை, அந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே காத்துட்ருக்குறோம். இந்த கடன் பிரச்சனை எப்படி வருகிறது அப்படின்னு பார்த்தா, ஆடம்பர செலவுகள், மருத்துவ செலவுகள், பிள்ளைகளை படித்து ஆளாக்கணும் அப்படின்ற ஒரு பாரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தீய பழக்க வழக்கங்கள், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டா குழந்தைங்களுக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் அது நிமித்தமாய் வருகிற செலவை மீட் பண்ணணும் இல்லையா, அப்படியாக வருகிறதான கடன் பிரச்சனை, அதுக்கப்புறம் வரவுக்கு மேலே செலவு, வியாபாரத்தில் நஷ்டம், இது போல பல விஷயங்கள் இருக்கிறது. ஆகவே இதிலிருந்து விடுதலை பெறணும்னா என்ன வழி, அதுதான் ரொம்ப 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 முக்கியம் இல்லைங்களா? ஆகவே தேவ கட்டளையின்படி நடக்கும்போது என்னன்னா கடன் பிரச்சனை எல்லாம் தானாய் விலகும். இது தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கும்போது. இதை தான் உபாகம் 28வது அதிகாரம் 1 முதல் 12 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். அதே நேரத்தில் மனம் தளராமல் தைரியமாக இருந்து விசுவாசத்தோடு கூட தொடர்ந்து ஜெபம் செய்து கொண்டே இருந்தால் கடன் பிரச்சனை என்கிறதான மதில் அது உடையும். ஆச்சுங்களா? அற்புதம் கிடைக்கும், அதிசயம் கிடைக்கும். எனக்கு தெரிந்த ஒருவர் கடன் வாங்கி சில காலமானது. அப்படி ஆன உடனே நடு ரோட்டில் நிறுத்தி அவருடைய உயிர் நண்பனையே கேட்டானா, உனக்கு மானம் வெக்கம் சூடு சொரணை இருந்தா நீ பணத்தை கொடுன்னு கேட்டான். பார்த்தீங்களா? கடன் பிரச்சனை அன்பை இதோ முறித்து விடும், உயிர் நண்பனையும் தூரமாய் நிற்க வச்சிடுமா. ஆகவே பிரியமானவர்களே, இப்படியான ஒரு ஆலோசனையின் பிரகாரம் நடப்போம், தேவ ஆசீர்வாதத்தை பெறுவோம். பவுலானவன் இதோ ஒனேசிமை விடுதலையாக்கினது போல ஜெபம் செய்யுங்கள், நம்மை விடுதலையாக்க இதோ தேவாதி தேவனே கடந்து வருவார். இது நிச்சயம். கலகாதிருங்கள், திடமனதாயிருங்கள், தைரியமாயிருங்கள், உயிரை மாத்திரம் மாய்த்து கொள்ளாதிருங்கள் என்று சொல்லி இந்த நல்ல செய்தி நம்மை திடப்படுத்துகிறதா இருக்கிறது. நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்ம கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தா அப்பாடான்னு சொல்லி ஒரு பெருமூச்சு விடத்தக்கதான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குங்க.